நம்ம இந்த வீடியோவில் VLOOKUP பற்றி எக்ஸலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ VLOOKUP அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒரு டேட்டாக்கான டீட்டெயில்ஸை பர்ஃபெக்டாக அந்த டேபிளில் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் VLOOKUP. ஓகேங்களா? ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு எம்ப்ளாயி டேபிள் வச்சுருக்கோம். இப்போ அந்த எம்ப்ளாயி டேபிளில் நேம், டெசிக்னேஷன், சேலரி இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் சேலரி ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு 4 எம்ப்ளாயோடைய நேம் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போது டியோடைய சேலரியை கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி FBA. ஸோ இந்த 4 பேருடைய சேலரி அந்த டேபிளில் இருந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி VLOOKUP போட்டு கொண்டு வருது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டியோடைய சேலரி VLOOKUP யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு VLOOKUP ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது காமிச்சிரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து லுக்கப் வேல்யூ, கமா டேபிள் அரே, கமா எத்தனாவது காலம், தென் என்ன மேட்ச் ஆகணும், எக்ஸாக்ட் மேட்ச் ஆகணுமா இல்லை அப்ராக்சிமேட் மேட்ச் ஆகணுமா. ஸோ இதான் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ லுக்கப் வேல்யூ அப்படின்னா ஸோ எதனுடைய சேலரி, ஸோ டியோடைய சேலரி, ஸோ அதான் லுக்கப் வேல்யூ. இப்போது பி காலம் 12th ரோவில் இருக்குது. ஸோ B12 கமா டேபிள் அரே, ஸோ அந்த டேபிளை நான் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறேன். தென் கமா சேலரின்றது வந்து 3rd காலம். ஸோ நேமுன்றது ஃபஸ்ட் காலம், டெசிக்னேஷன் செகண்ட் காலம், சேலரின்றது 3rd காலம். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்பர் 3 வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட் மேட்ச் அண்ட் எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ அப்ராக்சிமேட் மேட்ச் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கும். எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டியோடைய சேலரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இதான் வந்து VLOOKUP உடைய யூசஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் அடுத்தடுத்த எம்ப்ளாயீஸ்க்கு இதே ஃபார்முலாவை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எஃபோடைய சேலரி கரெக்டாக வந்திருக்கு, பியோடைய சேலரி கரெக்டாக வந்திருக்கு, ஆனால் ஏவோடைய சேலரி கரெக்டாக வரலை. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்றது பார்க்கலாம். நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரோ காலம் எல்லாம் மிஸ்மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்சல்யூட் செல் ரெஃபரன்சஸ்க்கு மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், VLOOKUP அந்த ஃபார்முலாவை டபுள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது B4 to D10 வந்து டேபிளோட அரே ஃபார்மேட் வந்து மாறி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம்ஸ். இப்போ அடுத்தது பிக்கான ஆப்ஷன் பார்க்கும்போது இப்போ B5லேருந்து D11 வரைக்கும் மாறி இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்சஸில் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்சஸ்க்கு வந்து மாற்றணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது டேபிள் அரே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேபிள் அரேயை வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக மாற்றணும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த B3லேருந்து D9 அதை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்சஸாக வந்து லாக் ஆகிடும். அதாவது ரோவும் காலமும் நம்ம சேர்த்தே லாக் பண்ணுறதுக்கு பேர் தான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்சஸ். ஸோ இப்போது ஃபார்முலாவை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக இப்போ ஃபார்முலா அப்ளை ஆகி வேல்யூஸ் கரெக்டாக உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டேபிள் எந்த ஒரு எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து மாறவே இல்லை, அப்படியே கரெக்டாக அந்த டேபிள் லாக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போதே அந்த டேபிளுக்கான அரே செலக்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்சஸாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் நேம் வந்து சின்னதாக சேஞ்சஸ் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு வந்து எரர் வேல்யூ தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் B கிட்ட ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டேன், அதுக்கே வந்து நமக்கு வந்து NA அப்படின்னு க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா? அதாவது அது வந்து டேபிளில் இல்லாத நேம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ சின்ன ஒரு மிஸ்டேக் வந்தால் கூட VLOOKUPல வந்து இந்த மாதிரி NA அப்படின்ற எரர் வரும். இப்போ பாருங்கள், இல்லாத ஒரு நேம் வந்து நான் கொடுக்குறேன், அப்போயும் இந்த NA அப்படின்ற எரர் வரும். ஸோ அப்போ நீங்கள் நேம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் எப்படி அந்த டேபிளில் நேம் இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு லெட்டர் மாறி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வராது. ஓகேங்களா? ஓகே, தென் VLOOKUPை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான ஒன், லெஃப்ட் சைடில் இருக்கிற லுக்கப் வேல்யூக்கு மட்டும்தான் VLOOKUP வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போது இதிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சேலரி வந்து நம்ம ஃபைன் பண்ணோம், பட் அதனுடைய லுக்கப் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் தான் இருக்குது. ஸோ டேபிளோடைய லெஃப்ட்டில் இருக்குது லுக்கப் வேல்யூ, வேல்யூஸ் எல்லாம் ரைட் சைடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அவுட்புட் வந்து எடுக்க முடியும். இதே இது நீங்கள் வந்து ரைட் சைடில் லுக்கப் வேல்யூ இருக்குது, ஸோ அதை வச்சு நீங்கள் வேல்யூவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதை VLOOKUPை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அட்மினோடைய சேலரி எடுக்கணும். ஸோ அதுக்கு ஈக்குவல் டு VLOOKUP அட்மின்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது F4 கமா டேபிள் அரே.
ஸோ B3ல இருந்து D9 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா காலம் இண்டெக்ஸ் வந்து தேர்டு காலம். ஸோ தேர்டு காலமில் தான் சேலரி இருக்குது. கம்மா எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணதுமே இப்போ பார்த்தீங்கன்னா NAன்னு இருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா எப்பயுமே லுக்கப் வேல்யூ வந்து டேபிளோடைய லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு காலமில் தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் VLOOKUP யூஸ் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டேபிளோடைய அறையை வந்து C3 to D9 அப்படின்னு மாற்றிட்டு செகண்ட் காலம் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்ட் காலம் கிடையாது, செகண்ட் காலம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டினா ரெஃபரன்ஸ் அப்படின்ற எரர் வரும். இப்போ பாருங்கள் அட்மினோடைய சேலரி 50,000 அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.